சீமான் அண்ணன் தானே. எதனால சீமான் சொல்றீங்க? ஏன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி களத்துல வேலை செய்யறது அவர் தான். எதுவாக இருந்தாலும் தெளிவா பேசுறாரு, கரெக்டா பேசுறாங்க. யார் யார் என்ன பண்றாங்க, நம்ம எப்படி இருக்கணும், அதெல்லாமே கரெக்டா பேசுறாங்க. 50 வருஷமா ஆண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தண்ணி கேட்கணும்னா பக்கத்து ஸ்டேட்ல உள்ளவன்ட்ட தண்ணி கேட்கறது கூட நம்ம போராட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆட்சியில இருக்கிறவன் போராட மாட்டான். அதனால உள்ள அந்த வெறுப்பு தான் நினைக்கிறேன். நம்ம சீமான் சொல்கிறது தானே என்றைக்குமே உண்மை. நம்மளாம் சீமான் கட்சி தான் இன்றைக்கி. சீமான் அண்ணன் பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நமக்கு என்ன பிடிச்சிச்சு, ஜாதி பார்த்து பழகாத, ஜாதி பார்க்குறவனோட பழகவே பழகாதன்னு சொன்னார். அதுதான் நமக்கு பிடிச்சது என்றைக்கும். எந்த யங்ஸ்டரை கேட்டாலுமே எல்லாரும் சீமான் சீமான் ஏன் சொல்றாங்க? அவர் நல்லது நிறையா எடுத்ததுமே கல்விக்கு தான் நிறையா முன்னுரிமை கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லதாகவே பேசுகிறாரு. பிரித்து பார்க்காதீங்க, எல்லாரையும் சமமாக பாருங்கன்னு சொல்கிறாரு. அதனால சீமான் அண்ணா என்றைக்குமே பிடிக்கும். வர தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் ஆயிடுவாரா? கன்ஃபார்ம் அவர் தானே, அதில் என்ன கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டி 5000 வாக்கு வாங்கினார், அதே ஏரியாவில் இருந்து 40,000 வாக்கு வாங்கினார். அப்போ அவர் ஜெயிக்காமல் யார் வாங்க போகிறா? என்ன அண்ணெல்லாம் நிறைய பேர் இப்போ முகாம்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பேர் சேர்றாங்க உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ பேர் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவர் ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க போகிறா?